friends, மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா அசார்ட்மெண்ட் பாக்ஸ். ஏன் இதுக்கு இன்னைக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த பாக்ஸ் டே டு டே லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அசார்ட்மெண்ட் பாக்ஸஸோட மெயின் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஒரு கிளப்டாக ஒரு ஐட்டம்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஆனால் அது வந்து ஒரு செக்ரிகேட்டடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்காது, செக்ரிகேட்டடாக இருக்காது. அதனால் ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் நம்ம எல்லாத்தையும் நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஆனால் வந்து நமக்கு தேவைங்கிற சைஸ்லேயோ நமக்கு தேவைங்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸோ சைஸ்குள்ளே அடங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது அவைலபிளாக இருக்காது. அதுக்காக நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக சில விஷயங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டைப் ஆஃப் பாக்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா அசார்ட்மெண்ட் பாக்ஸ்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த அசார்ட்மெண்ட் பாக்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைஸில் நமக்கு வந்து பண்ணியிருக்கோம். நம்ம இப்போது இதில் எல்லா சைஸஸ் ஆஃப் பாக்ஸஸும் இருக்குது. ஹைட்டான 1x1 பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து 1x இது வந்து 70 mm ஹைட் இருக்கும். இது வந்து ஒரு 40 mm ஹைட் இருக்கும். இதை நீங்கள் ரெண்டு பாக்ஸஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணலாம். இது ஸ்டாக்கபிள் பாக்ஸஸ், இது சிங்கிள் பாக்ஸஸ். இது எல்லாத்தையும் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸில் இதில் இப்போ நான் ரெண்டு பாக்ஸஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நடுவில் மற்ற பாக்ஸஸ் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நகராகுது. இப்போ ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாக்ஸஸ்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா நகராது. பாருங்கள், அந்த பாக்ஸ் அந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும். நான் நடுவில் இருக்கிற பாக்ஸஸ்லாம் எடுத்துட்டேன். இருந்தாலும் இப்போ இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ் அப்படியே இருக்கும் அந்த பிளேசஸில். ஸோ இந்த கிரிட் பேட்டர்ன்ஸ் உள்ளேயே நம்ம வச்சிடுறோம். அதனால் எங்கேயுமே நகராது. இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். இப்போ நான் ஷேக் பண்ணாலும் பாக்ஸஸ் வந்து நகராது. அதோட பொசிஷன் அப்படியே இருக்கும். அதுதான் இது ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம டிசைனில் என்னென்னா இதோட பிரிண்டிங் இது ஒரு பிரிண்டிங் ஃபார்மேட்டில் ஒரு வேஸ்ட் மோடில் நம்ம நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம வீடியோஸில். அதுலேயே இது ஒரு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேரில். அந்த சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணனால உள்ள மெட்டீரியலே இருக்காது, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இந்த பாக்ஸும் 3D பிரிண்டட் தான். வேணுங்கிற சைஸஸில் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து 2x1, அடுத்தது வந்து இது வந்து 1x1லேயே பெரிய சைஸு, அடுத்தது இதுலேயே வந்து அதை விட பெரிய சைஸும் இருக்குது. 3x1லேயே வந்து பெரிய சைஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னது 1x1லேயே ஸ்டாக்கபிள் பாக்ஸஸ். இதை வந்து இந்த பாக்ஸஸ் மேலே ஸ்டாக்கபிள்னு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிசைனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி ஒரு கஸ்டமருக்காக டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு டிசைன் இது. இப்போது நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ ஃபாஸ்ட்னஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. நேரில் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கிட்ட வரும் மொத்த ஃபாஸ்ட்னஸும். ஆனால் அழகாக இந்த பாக்ஸஸ் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ ஃபார் நாங்கள் வந்து ஒரு 6 மந்த்தாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ இப்போ ஒரு 4 பாக்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா 3 பாக்ஸ் அப்படியே நீங்கள் வந்து பேராக எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே பொசிஷனில் வச்சுக்கலாம். எல்லா பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க்கிங் பண்ணி ஸ்டிக்கர் லேபிள்ஸ் கூட போடுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த இதில். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குட்டி ஃபாஸ்ட்னஸ்லேருந்து நமக்கு தேவையான மற்ற பொருட்கள் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பொருட்களையும் வந்து இதில் போட்டு மேலே வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மூடியும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ இந்த ஒரு பாக்ஸ் வச்சிட்டோம், இன்னொரு பாக்ஸ் ஸ்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியும். சில அட்வான்டேஜஸ் ஸ்டாக் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பாக்ஸஸ் வேணால் ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸஸை வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கிற போது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங். இது வந்து உங்கள்கிட்ட பிரிண்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம வீட்டு அவைலபிள் இருக்குது. இல்லைனாலும் உங்கள்கிட்ட பிரிண்டர்ஸ் இல்லை, எனக்கு இந்த டிசைன் வேணும், இந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ணி தர முடியும். நம்மக்கிட்ட பிரிண்ட் ஃபார்ம் இருக்கிறனால. ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் பேசிக் என்ன கலர்ஸ் நம்ம வேணுங்கிற கலர்ஸ், இது ரெட், பிளாக், க்ரீன், ப்ரௌன் எல்லா கலர்ஸ்லையும் நம்ம பண்ண முடியும். ஸோ வேணுங்கிற கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சொன்ன இது வந்து எனக்கு மூடி வைக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா கூட அதுவும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து ஒரு மூடி. ஸோ இதை வந்து வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ராப்பர் லாக்கபிள் லாக்ஸும் நம்ம இதால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் உள்ளே எப்படி இருக்கணும்னு காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு மூடியாக டிசைன் பண்ணோம். ஆனால் பட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ரீசன் வந்து உள்ளே இப்படி தான் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து லெஸ் மெட்டீரியல் கன்சம்ஷன், பிளாஸ்டிக் யூசேஜே வந்து நம்ம யூஸ் பண்ணணும், லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மெட்டீரியல் வந்து பிளான்ட் பேஸ்ட் டெரைவ்டு மெட்டீரியல், PLA அப்படின்றது ஒரு பிளான்ட் பேஸ்ட் டெரைவ்டு மெட்டீரியல். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பொல்யூஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பிளான்ட் டெரைவ்டு மெட்டீரியல்னால பிளான்ட்ஸ்லேருந்து தான் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு ஸ்வீட்டான விஷயம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் போய்ட்டு இந்த இதில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இல்லை உங்கள் பிரிண்டர்ஸ் வேணும் அப்படின்னாலும் பிரிண்டர்ஸ் வாங்கலாம். நம்ம ஸ்பேர் பார்ட்ஸும் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்குது. டேக் கேர், பை பாய்.